ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்கிறேன், நம்புகிறேன். இந்த வீடியோவில் வந்து ரெண்டு விஷயத்தை பற்றி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் நான் பேசியிருந்தேன்ல, அதாங்க அந்த முத்து என்கிற காட்டான் அப்படிங்கிற வெப்சீரிஸ் வந்து ரிலீஸ் ஆகலை. அதோட கிளிம்ஸ் வந்து ஃபஸ்ட்டு ரிலீஸ் ஆயிடுச்சு, அதுக்கப்புறமா அதோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிடுச்சு. பட் ஆனால் இது ரெண்டுலேயுமே வந்து விஜய் பார்வதியோட ஃபேஸை கூட காமிக்கல, அவங்களோட ஒரு சின்ன கிளிப்பை கூட காமிக்காமல் இருந்திருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ஒரு விமர்சனம் வச்சுருந்தோம். அதுக்கு ஒரு முடிவு கட்டுற மாதிரி வந்து ஜியோ ஹாட்ஸ்டார்லேருந்து அவங்க அஃபிஷியலாகவே ஒரு கேரக்டராக போட்டு அவங்களோட கேரக்டரோட நேமை மென்ஷன் பண்ணி போட்டிருக்காங்க. அதில் விஜய் பார்வதியோட ஃபோட்டோவை போட்டு அவங்க அந்த வெப்சீரிஸில் எப்படி நடிச்சிருப்பாங்க, அவங்களோட தோற்றம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத போட்டு அவங்களோட அந்த வெப்சீரிஸில் அவங்களோட நேம் என்ன அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணி, அதாங்க லலிதா அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணி போட்டிருக்காங்க. நல்லா சிறப்பாக இருந்துச்சு. இது எப்படின்னா வந்து ஒரு மிகப்பெரிய எதிர்ப்புக்கு கிடைச்ச ஒரு வெற்றியாக தான் நான் வந்து பார்க்குறேன். காரணம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அந்த கிளிம்ஸ்லேயும் சரி, அதுக்கப்புறமா ட்ரெய்லர் ரிலீஸ் ஆச்சு பார்த்தீங்களா, ஸோ அதுலேயுமே சரி, இது ரெண்டுலேயுமே அதில் நடித்த விஜய் சேதுபதியை பற்றி யாரும் கேட்கல. அதில் நடித்த நிறைய நடிகர்கள், நிறைய முன்னணி நடிகர்கள், இப்படி ஒரு மிகப்பெரிய வட்டாரம், ஒரு நல்ல டைரக்டர், இப்படி எல்லாருமே இருக்கும் பொழுது 99% கமெண்ட்ஸ் வந்து வேர் இஸ் விஜய் பார்வதி, பாரு எங்கே அப்படிங்கிறது தான் பல பேரோட விமர்சனமாக இருந்துச்சு. ஸோ அதனால் அவங்களோட அந்த கமெண்ட்ஸ்லாம் பார்த்துருப்பாங்களா இல்லையா? கண்டிப்பாக இந்த கிரேஸுக்காகவாச்சும் மக்கள் இதை பார்ப்பாங்க அப்படிங்கிறத அவங்க நம்பி தான் அந்த போஸ்ட் வந்து அவங்க போஸ்ட்டை மட்டும் ரிலீஸ் பண்ணாமல் எல்லாருடைய போஸ்டரும், அதில் நடித்த அனைவரோட போஸ்ட்டையும் வந்து அதில் வந்து ரிலீஸ் பண்ணிடுறாங்க. அதை வந்து நம்ம பார்க்க முடிஞ்சது நல்ல விஷயம் சொல்லலாம். ஏன்னா ஆஃப்டர் பிக் பாஸுக்கு அப்புறமா எல்லா கண்டஸ்டண்ட்டுமே அவங்கவுங்க வேலையை பார்க்க போயிட்டாங்க. நிறைய விஷயங்கள் வந்து நடந்திருக்கு. ஏன் டைட்டில் வின்னர்லாம் எங்கே இருக்காங்க அப்படிங்கிறது தெரியல, அப்படிங்கிறது வேற விஷயம். இருந்தாலும் விஜய் பார்வதி, கமருதீன் இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம வந்து சோஷியல் மீடியாவில் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. முக்கியமாக இந்த மாற்றுத்திறனாளிகள்கிட்ட போயிட்டு பேசுகிறதா இருக்கட்டும், அவங்கள போயிட்டு ஊக்கப்படுத்துறதா இருக்கட்டும், கமருதீன் நிறைய நல்ல விஷயங்கள், அதாங்க நிறைய பேர் வந்து கஷ்டப்படுவாங்கல்ல, அதாவது வந்து ஒரு மெடிக்கல் எக்ஸ்பென்ஸுக்கு பெருசாக பணம் இல்லாமல் அவங்களுக்கு வந்து உதவி பண்ணுங்க இப்படிங்கிற ஒரு இன்ஃப்ளூயன்சராக இருந்துக்கிட்டு, ஒரு நடிகராக இருந்துக்கிட்டு, நிறைய ஃபாலோவர்ஸ் வச்சுருக்கவங்க ஒருத்தவங்க வந்து இதை போஸ்ட் பண்ணும்பொழுது இன்னும் நிறைய உதவிகள் வந்து குமியுமா இல்லையா? ஸோ அந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள்லாம் வந்து இவங்க ரெண்டு பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நிறைய ப்ரொமோஷன் போகிறாங்க, நிறைய விஷயங்களில் வந்து கலந்துக்கிறாங்க. இப்படி நல்ல விஷயங்களை பண்ணிக்கிட்டு இவங்களுக்கு வந்து நல்ல நல்ல விஷயங்கள் தான் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க முடிஞ்சது. ரெண்டாவதாக ஒரு விஷயத்தை பற்றி கண்டிப்பாக பேசணும். ஆக்சுவலாக இதை பற்றி நான் வந்து தனியாக ஒரு செப்பரேட்டாக ஒரு வீடியோ ஒன்று போஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினச்சேன். அதாங்க ஒரு யூடியூபர், அவரை யூடியூபர்னு சொல்கிறதா, இல்லை ரிவ்யூவர்னு சொல்கிறதா, இல்லை அபியூசர்னு சொல்கிறதா எப்படின்னு எனக்கு தெரியல. நம்ம யூடியூப் கம்யூனிட்டிலேயே பிக் பாஸ் ரிவ்யூ பண்ணக்கூடிய ஒரு ஆள், கடந்த காலங்களில் வந்து இந்த ஆளை பற்றிலாம் இவனை பற்றிலாம் எனக்கு முழுசாக தெரியாதுங்க, ஓப்பனாக உண்மையை ஒத்துக்கிறேன். இவனை நான் வந்து அப்பப்போ பார்த்துருக்கேன், ஸ்க்ரோல் பண்ணும்போது யூடியூப்பில் இந்த மாதிரி பார்த்துருக்கேன். உட்காந்து ஒரு இதில் உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பான். பிக் பாஸ் ரிவ்யூ பண்ணியிருக்கான், நான் பார்த்துருக்கேன். அந்த இன்ஸ்டாவில் கூட பார்த்துருக்கேன். இவன் வந்து இந்த சீசன் வந்து கலந்துக்கிறதா கூட வந்து அடிபட்டுச்சு இனிஷியல் ஸ்டேஜில். அந்த அளவுக்கு ஒரு ஆள் தான். ஆனால் நான் வீடியோ வந்து ஒரு வீடியோ கூட ஒரு 2 நிமிஷம் கூட உட்காந்து பார்த்ததில்லை. ஆனால் அவன் என்ன பண்ணியிருக்கான் அப்படிங்கிறத பார்க்கும்போது தான் எனக்கு வந்து அதிர்ச்சியாக இருக்குது. முக்கியமாக விஜய் பார்வதியும் கமருதீனையும் பற்றி இதுக்கு முன்னாடி வந்து ரொம்ப தகாத வார்த்தையில் ரொம்ப அபியூஸ் பண்ணி பேசியிருக்கான். ஸோ இது எப்படி மக்கள் வந்து நார்மலைஸ் பண்ணாங்க, இந்த மாதிரி ஆட்கள் வந்து எப்படி மக்கள் இன்னும் வந்து இவனோட முகத்தெல்லாம் வந்து எக்ஸ்போஸ் பண்ணாமல், இவனை பற்றி வெளியே கொண்டு வராமல் எப்படி இருந்திருக்காங்க அப்படிங்கிறதே வந்து எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. இவனை போட்டு நிறைய பேர் அடிச்சுட்டு இருந்தாங்க. இவன் பேரை முதல்ல சொல்லிடுறேன், அகமது மீரான்னு சொல்லிட்டு ஒரு ஆள், நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. இவன் என்ன பண்ணியிருக்கான், கடந்த காலங்களில் அவன் வீடியோ நான் பார்க்கல, ரெட் கார்டு கொடுத்து பார்வதி கமருதீனுக்கு ரெட் கார்டு கொடுத்து வெளியில் அனுப்பும்போது அவங்கள பற்றி தப்பாக கொச்சையாக ரிவ்யூ பண்ணுறங்கிற பேரில் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கான். அதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயத்த சொல்கிறேங்க. இப்போ என் சேனலில் பார்க்குறவங்களுக்கே கேட்குறேன், இப்போ இவ்வளோ நாள் வந்து நமக்கு வந்து நிறைய பேரை பற்றி ரிவ்யூ பண்ணியிருப்போம், நிறைய பேர் மேலே வந்து விமர்சனம் அப்படிங்கிறது வந்து வச்சுருப்போம், நமக்கு பிடிக்காத ஆட்கள் மேலே கூட விமர்சனம் அப்படிங்கிறது வந்து வச்சுருப்போம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து எனக்கு வந்து பெருசாக திவ்யாவோட கேம் பிளேயில் எனக்கு உடன்பாடு இல்லை, விக்ரம் அவரோட கேம் பிளேயில் எனக்கு உடன்பாடு இல்லை, சபரியோட கேம் பிளேயில் எனக்கு உடன்பாடு இல்லை, கனியோட கேம் பிளே, இந்த மாதிரி நிறைய பேர் மேலே வந்து எனக்கு உடன்பாடு இல்லை அப்படிங்கிறது நம்ம நிறைய பேர். அரோராவோட கேம் பிளே மேலே நமக்கு உடன்பாடு இல்லை. இப்படி இருக்கிற கண்டஸ்டண்டோட தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி நான் ஏதாவது ஒரு இடத்துல பேசி நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கை இல்லை அவங்கள பர்சனல் அட்டாக் பண்ணுற மாதிரி, அந்த மாதிரி கூட வேண்டாம். இப்போ பார்வதியை 19 எல்லாருமே ஒரு வார்த்தையை சொல்லி எல்லாரும் பேசுகிறாங்க. அதாங்க அந்த பீடை பாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து போடுறாங்க. அவங்களை பிடிக்காதவங்க ஹேட்ரட் பரப்புறவங்க வந்து நிறைய விஷயங்கள் வந்து போடுறாங்க. இப்போ எனக்கு வந்து திவ்யாவை பிடிக்காதுங்க. ஏதாவது ஒரு இடத்துல திவ்யாவுக்கு இந்த மாதிரி ஒரு பேர் இருக்குது, என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா வந்து பிடிவாய் திவ்யான்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியாவில் நிறைய பேர் நான் போடுறத பார்த்துருக்கேன்.
திவ்யாவை பிடிக்காதவங்க விமர்சனம் பண்ணி பார்த்துருக்கேன். அந்த வார்த்தையை பயன்படுத்தி ஒரு தடவை கூட திவ்யாவை நான் விமர்சனம் பண்ணதே கிடையாது. திவ்யாவை நான் எப்படி விமர்சனம் பண்ணுவேன்னா, அந்த வீட்டில் அவங்க ஆடுற கேம் பிளே வச்சு, அவங்க பண்ணுற விஷயங்களை வச்சு, அவங்க நடந்துக்கிற விஷயங்களை பற்றி அவங்க மேலே இருக்கிற விமர்சனத்தை நான் வைப்பேன். அதை தாண்டி பர்சனலாக எந்த ஒரு விமர்சனம் வைக்க மாட்டேன். அப்படி பர்சனலாக விமர்சனம் வைக்கிற அளவுக்கு அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இருக்குது. எல்லாருடைய பர்சனல் விஷயத்தையும் எடுத்து பார்த்தோம்னா அவங்கள தனிப்பட்ட முறையில் நிறைய விமர்சனம் பண்ணலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு அரோராலாம் பிக் பாஸ் வர்றதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இன்ஸ்டாவில் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஏன் திவ்யாவை பற்றி பர்சனலாக அவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கை, அவங்களோட கல்யாண வாழ்க்கை, யாரு கூட கல்யாணம் வரைக்கும் போச்சு, எப்படி இதை பற்றிலாம் பேசணும் அப்படின்னா நிறைய விஷயங்கள் பேசலாம். ஆனால் அதை பேசாமல் கண்ணியத்தோட பிக் பாஸ் அப்படிங்கிற வீட்டில் என்ன நடந்துச்சு, அது ஒரு ரியாலிட்டி ஷோங்க. ரியாலிட்டி ஷோ இப்போ எனக்கு எப்படி பிடிக்கும் அப்படின்னா, ஒரு ரியாலிட்டி ஷோவில் யார் ரா அண்ட் ரியலாக இருக்கா, யார் இந்த கேமுக்கு உண்மையாக இருக்கிறா. கேமுக்கு உண்மையாக இருக்கிறது என்ன சொல்லி கேட்டிங்கன்னா வச்சுக்கலாங்க, நடிக்காமல் இந்த ரியாலிட்டி ஷோவில் யார் ரியலாக இருக்கிறா அப்படிங்கிறது தான் என்னோட அதிகபட்ச ஒரு ஈர்ப்பாக இருக்குது. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நான் இவங்க நடிக்கிறாங்க, இவங்க இப்படி இருக்காங்க. அதை தாண்டி நிறைய தவறுகளும் நடக்குது. இப்போ விஜய் பார்வதி நிறைய தவறுகள் பண்ணியிருந்தாங்க உள்ள, அதை பற்றி நான் வீடியோக்கள் போட்டுருந்தேன், விமர்சனம் பண்ணியிருந்தேன். அதெல்லாம் தாண்டி நான் நிறைய இடத்துல சப்போர்ட் பண்ணியிருப்பேன். அப்படின்னா அவங்களோட உண்மைத்தன்மை. நிறைய பேர் ஃபேக்காக இருக்கிறவங்க மத்தியில் ரான் ரியலாக ஒரு பர்சன் இருக்கும்போது ஏன் அவங்க வந்து உண்மையாக தான் மற்ற நடிக்கிற பல பேருக்கு மத்தியிலே உண்மையாக இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய இடத்துல வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கோம். இப்போ கூட சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம்னு வச்சோங்களேன். அப்படி இருக்கும்போது கண்டஸ்டண்ட்டை பற்றி தனிப்பட்ட விமர்சனமோ, அவங்களோட தனி வாழ்க்கையை பற்றி பேசுகிறதோ, இல்லை அவங்கள தனியாக அட்டாக் பண்ணுறதோ, அவங்கள அப்யூஸ் பண்ணுறதோ, இந்த மாதிரி விஷயங்களை நான் ஈடுபட்டிருக்கவே மாட்டேன். அதை தான் இவன் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருந்திருக்கான் இந்த யூடியூபர் அகமது மீரான் அப்படிங்கிற ஒரு ஆள். நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க அவன். இதுக்கு முன்னாடி கடந்த காலங்களில் வந்து மீரா மிதுன் அப்படிங்கிற ஒரு நடிகர் இருந்தாங்க பார்த்தீங்களா, அவங்கள பற்றி அசியசியமாக பேசி அவங்கள அப்யூஸ் பண்ணி தான் இவன் ஃபேமஸாக ஆயிருக்கான். ஸோ அதுக்கப்புறமா இந்த சீசன் வந்து பார்வதி கமுருதினை அதிகப்படியான வார்த்தைகள் என்ன சொல்லி கேட்டிருக்கான் அப்படின்னா வந்து பச்சை தேவையா, இது நீங்கள் அந்த வார்த்தையை நான் சொல்லும் போதே அது என்ன மென்ஷன் பண்ணுறான் அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக புரியும். இப்போ பார்வை பற்றி பேசும்போது இப்படி சொல்லியிருக்கான், கமுருதினை பேசும்போது அதே வார்த்தையை சொல்லி பேசியிருக்கான். இவன் ரொம்ப ரொம்ப தரமட்டமாக இறங்கி அவங்கள ரொம்ப தனிப்பட்ட விமர்சனம் அப்படிங்கிறது நிறைய இடத்துல பண்ணிக்கிட்டு இருந்திருக்கான். அதை ஸ்டோரியிலையும் போட்டுருக்கான். இந்த மாதிரி பச்சை தேவையா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டோரியில் போட்டிருக்கான். இதை ஒரு பொண்ணு இன்ஸ்டாவில் போயிட்டு என்ன கேட்டிருக்கு, நீ எல்லாம் வந்து ஏன்டா இவ்வளோ கேவலமாக இருக்கிற, அது ஒரு ரியாலிட்டி ஷோடா, ரியாலிட்டி ஷோங்கிறது நடந்து முடிஞ்சிருச்சு, எல்லாரும் அவங்க வேலையை பார்க்க போயிட்டாங்க, அவங்க வேலையை பார்க்க போயிட்டாங்க, நீ குழப்ப பாரு, நான் ஏன் குழப்ப பார்க்குறேன், அதை தாண்டி ஏன்டா உங்களை தனி விமர்சனம் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை ஒன்று சொல்லியிருக்காங்க. சிக் பாஸ்டர்ட் அப்படிங்கிற ஒரு வார்த்தை. நானே மியூட் போட்டுக்கிட்டேன், நான் அதை ஓப்பனாக சொல்லாமல். இருந்தாலும் அவங்க வந்து எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணுறதுக்கு எதிர்வினைன்னு அப்படிங்கிற ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் அவன் பேசுகிற விஷயங்களுக்கு வந்து ஒரு எதிர்வினையாக அந்த பொண்ணு அந்த வார்த்தையை சொல்லி திட்டிருக்கு. இவனை மாதிரி ஆட்கள்லாம் திட்டுறது தப்பே இல்லைங்க. அதாவது வந்து ஒருத்தவங்களை தப்பாக பேசி அதன் மூலயமா ஃபேமஸ் ஆகிற ஒருத்தனை இதை விட கேவலமாக கூட திட்டுருக்கலாம். அதை திட்டி டிஎம் பண்ணியிருக்கு. அதை என்ன பண்ணியிருக்காம இப்படி ஒரு கமெண்ட்ஸ், முதல்ல நான் அதுக்கான எக்ஸ்பிளேஷன் கொடுத்துறேன். இப்படி ஒரு கமெண்ட்ஸ் எனக்கு வந்துச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன், அந்த பொண்ணோட ஃபோட்டோ எடுத்து ஸ்டோரியில் போட்டு அந்த பொண்ணை தனிப்பட்ட விமர்சனம் பண்ணி அந்த பொண்ணை நார்மலாக இப்படிலாம் நான் பண்ணவே மாட்டேன். அப்படி பார்த்தா என்னால் ஒரு சின்ன யூடியூபர் கரெக்டுங்களா, எனக்கே நிறைய அப்யூஸான கமெண்ட்ஸ் வரும். ஸோ அதை நான் இக்னோர் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். அவங்களுக்குலாம் ஒவ்வொருத்தங்களாம் கூப்பிட்டு நான் பதில் சொல்லணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. கரெக்டா, அது என்னுடைய கருத்து. ஆனால் நீ என்ன பண்ணிக்கிட்டு வர, முழுக்க எல்லாரையும் ஆபாச தாக்குதல் அப்படிங்கிறது வந்து பண்ணிக்கிட்டு வர. அப்படிதான் வந்து பார்வை நீ ஒரு மாதிரி வந்து கேவலமாக ரொம்ப வல்கராக அவங்கள அப்யூஸ் பண்ணி பேசும்பொழுது ஒரு பொண்ணாக இருக்கக்கூடியவங்களை வந்து நடக்கும்பொழுது, ஏங்க அந்த இடத்துல பார்வை மட்டும் இல்லைங்க, திவ்யாவை அப்படி பேசியிருந்தாலும் நான் பேசியிருப்பேன், அரோராவை பற்றி அப்படி பேசியிருந்தாலும் நான் பேசியிருப்பேன். அந்த இடத்துல எந்த பொண்ணு அபியூஸுக்கு உள்ளாக்கப்பட்டாலும் அதுக்கு எதிராக வீடியோ போட வேண்டியது நம்மளோட கடமை. அப்படிதான் இவன் பேசுறதுக்கு அந்த பொண்ணு போய் கேட்டிருக்கு. அந்த பொண்ணு வந்து பார்வோட ஃபேன் அப்படின்லாம் போயிட்டு கேட்கல. பொதுவாக ஒரு பொண்ணை பற்றி ஏன்டா இவ்வளோ தரக்குறைவாக பேசுகிற, இவ்வளோ கேவலமாக இருக்கிறிய, அது ரியாலிட்டி ஷோடா, நடந்து முடிஞ்சிருச்சு, எல்லாரும் கடந்து வந்துட்டோம், இன்னும் நீ அதுலேயே வந்து ஸ்டக்காகி நிற்காதா அப்படின்னு சொல்லிட்டு காரி துப்பி ஒரு வார்த்தை கேவலமாக பேசியிருக்கு, ஒரு வார்த்தை சொல்லியிருக்கு. அது டிசர்வ்டு தான் அப்படின்னு வச்சுங்களேன். அதை எடுத்து ஸ்டோரியில் போட்டு அந்த பொண்ணை அசிங்கமாக அபியூஸ் பண்ணியிருக்கான். ஸ்டோரியில் பொதுவெளியில் சரகரக அதை போட்டுருக்கானா என்னன்னு தெரில. அது ரொம்ப அந்த பொண்ணை தரம் தாழ்த்தி அந்த பொண்ணை வந்து நீ வந்து மூஞ்சி அக்லியாக இருக்குது, உன் ஸ்கூலில் வந்து உன்னை வந்து புள்ளி பண்ணியிருப்பாங்க, அந்தளவுக்கு கேவலமாக இருக்க, உங்கள் அம்மாலாம் உன்னை பார்த்து தலை குனிய மாட்டாங்களா, நீ வந்து அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தனிப்பட்ட விமர்சனமாக அந்த பொண்ணை போட்டு கேவலமாக பேசியிருக்கான் அந்த பண்ணாடை. இவன் போட்டிருந்தா பார்த்தா எனக்கு அது இன்னொரு இது போட்டிருக்கான் பார்த்தீங்களா,
உன்னையெல்லாம் நீ பண்ணுறதை பார்த்து, நீ அப்யூஸ் பண்ணுறதை பார்த்து உங்கள் அம்மாலாம் தலைமுடிய மாட்டாங்க. டேய், அதை கண்ணாடி முன்னாடி பார்த்து நீயே முகரை அதை பார்த்து சொல்லிக்கடா அப்படின்னு தான் எனக்கு சொல்ல தோடுது. ஏன்னா பாரு கம்முறதுன்னு இதுக்கு முன்னாடி இவனோட ஸ்ட்ராட்டஜி எப்படி தெரியுமாங்க, இந்த சொசைட்டியில் வந்து ஹேட்ரடுக்கு உள்ளாக்கப்படுற சில பேர் இருக்காங்கல்ல, ஹேட்ரடுக்கு உள்ளாக்கப்படுற சில பேரை எந்த எல்லைக்கு வேணால் போயிட்டு அப்யூஸ் பண்ணாலும் பொதுமக்கள் கண்டுக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி. இப்போது ஒரு நல்ல பேரோடு இருக்கிற ஒரு ஆளை எடுத்து அவங்கள தப்பாக பேசி அசிங்கமாக பேசினா என்ன ஆகும்னா பெரிய அளவு வந்து ஒரு எதிர்ப்பு எழும். அவங்கள வந்து அவனை துப்புவாங்க, அவனை அடிக்காத குறையாக வந்து கிழிச்சிருவாங்க. இவர் எப்படி பண்ணுறாருன்னா ஆல்ரெடி ஹேட்ரடுக்கு உள்ளானவங்க, ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து ஹேட்ரட்னா என்ன, அவங்க வந்து அப்படியே தப்பு பண்ணிட்டாங்க, அவங்க வந்து தப்பானவங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்கள எடுத்து வச்சு அவங்கள எந்த அளவுக்கு வேணால் அப்யூஸ் பண்ணால் இந்த சொசைட்டி கண்டுக்காது அப்படிங்கிற மாதிரி இத்தனை நாளாக இதை வச்சு தான் இவன் பொழப்பு ஓட்டிக்கிட்டு வந்திருக்கான். இப்படி தான் ஃபேம் ஆயிடுறான் ஆள். எனக்கு என்னோட புரிதலுக்கு நான் சொல்கிறேன். இப்படி தான் மீரா முதல்ல வந்து நமக்கு தெரியும் எல்லாருக்குமே, அவங்க உள்ளே இருக்கும்போது மிகப்பெரிய ஹேட்ரடுக்கு உள்ளானாங்க பிக் பாஸில். அதுக்கப்புறம் வெளியில் வந்து சம்மந்தம் எல்லாம் பேசுவாங்க, நிறைய ஹேட்ரட் இருக்குது, அவங்க நிறைய பேருக்கு பிடிக்காது. இப்படிப்பட்டவங்களை அப்யூஸ் பண்ணால் கண்டுக்க மாட்டாங்க. இவரோட டார்கெட் வந்து பொண்ணுங்க தான் முக்கியமாக, கண்டுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ இந்த டைம் வந்து ரெட் கார்டு கொடுத்த பாரு கமுருதுக்கு வந்து ஹேட்ரட் இருக்குது. இவங்க வெளியில் வரும்போது இது கேக்கு வெட்டி கொண்டாடினாங்க, இவங்களை அடித்தா உடனே கேட்க மாட்டான்னு சொல்லிட்டு எந்த அளவுக்கு வல்கராக பேச முடியுமோ, எந்த அளவுக்கு ஆபாசமாக பேச முடியுமோ அந்த அளவுக்கு ஆபாசமாக பேசுனது இல்லாமல் அது ஒரு பொண்ணு தட்டி கேட்ட ஒரு பொண்ணை எடுத்து அந்த பொண்ணோட ஃபோட்டோவை போட்டு அந்த பொண்ணை நாராக கிழிச்சு அந்த பொண்ணு தப்பாக பேசி அப்யூஸ் பண்ணி என்னென்னமோ பண்ணியிருக்காள், என்னென்னமோ ஃப்ராட் பண்ணியிருக்காள். இவனோட இன்டென்ஷன் என்ன அப்படின்னா அந்த பொண்ணோட ப்ரொஃபைலை போட்டால் அந்த பொண்ணோட ப்ரொஃபைலில் போயிட்டு பாரோட ஹேட்டர்ஸ் போயிட்டு அவங்க தப்பாக பேசுவாங்க. இதுதான் உன்னோட அதிகபட்ச அஜெண்டா, அவ்வளோதான். இப்படிப்பட்ட ஒரு கேவலமானவனை தான் இன்னும் ரசிக்கிற கூட்டம் இருக்குது அப்படிங்கிறது நினைக்கிறதா எனக்கு ஆச்சரியமா இருக்கு. இவனையும் ஆதரிக்கிற சில கூட்டம் இருக்குதா தெரியுது. அவன் இன்ஸ்டாவில் போய் பார்த்தா சில பேர் வந்து அவனுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. இப்போ இது கூட ஒரு சர்ப்ரைஸ் இல்லை. இவனை வேணா நீங்கள் பாருங்க, வருங்காலங்களில் இவன் வந்து பிக் பாஸ் கண்டஸ்டண்டாக போகிறது கூட அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு. கண்டிப்பாக போவான். ஏன்னா விஜய் டிவியை பொறுத்த வரைக்கும் அவன் எப்படி ஃபேமஸ் ஆகுறாங்க அப்படிங்கிறதுலாம் முக்கியம் கிடையாது. அவன் எப்படி வேணா ஃபேமஸ் ஆகிட்டு போ, நீ ஃபேமஸாக இருக்கியா, நீ தாண்டா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போயிட்டு உள்ளே வச்சுப்பாங்க. அப்படிதான் இந்த சீசன் வந்து ஃப்ளாப் ஆனதுக்கு மெயின் காரணமே எப்படிலாம் ஃபேமஸ் ஆனாங்க, எப்படிலாம் ஆனாங்க அப்படிங்கிறதெல்லாம் மறந்துட்டு ஃபேமஸாக இருக்கியா உள்ளவா அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி நிறைய பேர் உள்ளே போட்டு இந்த சீசனே வந்து நார் அடிச்சிட்டாங்க. அப்படிதான் நிறைய பேர் உள்ளே போட்டிருந்தாங்க. இவனை வந்து அப்படி உள்ளே கொண்டு வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் அப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் நானும் நம்புகிறேன். ஆனால் இதெல்லாம் வந்து எப்படி நார்மலைஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத எனக்கும் தெரியல. இவனை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறது வந்து மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் போட்டு விடுங்க. பார்வோட அந்த முத்து என்கிற காட்டான் அப்படிங்கிற வெப் சீரிஸ் எப்படி இருக்கும், அந்த போஸ்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் போட்டு விடுங்க. நம்ம சேனலில் புதுசாக பார்க்குற நண்பர்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்க மறந்துடாதீங்க. இதே மாதிரி அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ஏவி.